தங்கலான் பற்றி மென்ஷன் பண்ணீங்க இல்லையா? இப்போ ஒரு வாய்ஸ் பிடிச்சிடலாம், ஒரு மேனரிசம் பிடிச்சிடலாம். அதை ஒரு பெரிய லாங் ஸ்கெட்யூலில் நமக்குள்ளே பத்திரமா வச்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது கூட ஸ்டேயிங் வித் தட் ஐடியான்னு ஒன்று இருக்குல்ல. அந்த வாய்ஸ் வந்து எங்கள் வீட்டில் கிராமத்துலேருந்து ஒருத்தர் வந்து வேலை செய்கிறார். வீட்டில் ஒரு வயசானவர். அவர் இப்படி தான் பேசுவார். அது நான் ரொம்ப நாளாக அவர்கிட்ட பேசி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருப்பேன். சும்மா ஏதாவது கலாட்டா பண்ணிட்டே இருப்பேன். என்ன இப்போ பெரியவர் அது என்ன, அந்த காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? ஆனால் அவர் கூத்துலாம் பாடுவார், அதெல்லாம் பாட்டெலாம் பாடுவார். அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ அந்த அந்த அதை நம்ம பேச 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 அந்த அது அது வந்து நம்ம மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும்ல. இப்போ இந்த தங்கலான் பண்ணும்போது, அந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போது அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ்டான ஒரு 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 கேரக்டர் அது. ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தங்கலான். அந்த அந்த கேரக்டர் வந்து அந்த வாழ் மக்களுக்குள்ளேயே இருந்து பட் வேற ஒன்றா மாறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர் அது. கரெக்ட். அப்போது அதுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு மாடல் இருக்குது. ஆல்ரெடி சொசைட்டியில் அதுக்கு ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடல் ரொம்ப உயர்ந்ததாக இருக்குது. அவன் வந்து அதுக்குள்ளே தன்னை பொருத்திக்கணும்னு நினைக்கிற ஒரு ஒரு மைண்ட் செட் உள்ள ஒருத்தன். இப்போ நம்ம அது கேரக்டராக பண்ணும்போது அப்படி இருக்க ஒருத்தன் அதுவாகவே மாறுறானா, அப்போ அதுவாக மாறினா என்னெல்லாம் பிரச்சனை வரும்? இந்த கேரக்டராக அந்த கேரக்டர் மாதிரியே அவன் நடிக்கணும்னா இப்போ இந்த ஸ்கிரிப்டில் அதுக்கான ரெலவன்ஸ் எங்கேயுமே இல்லை. அப்போது அது ரொம்ப ஜாரிங்காக இருக்கும். அப்போ இதை எப்படி பண்ணுறது இப்படின்னு யோசிக்கிட்டே இருந்தோம். அப்படின்னு ஒர்க் பண்ண பார்த்தா அந்த கேரக்டர் பிடிபடவே மாட்டேங்குது. அது எந்த மாதிரி பண்ணாலும் அது செட் ஆகவே இல்லை. நாங்களும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஒர்க் ஷாப் போகிறோம். ஒரு வாரம் ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம். ஒரு 3 நாள் நான் அங்கே போய் உட்காந்து அதுக்காக பேசி பேசி பார்த்தா அது செட் ஆகவே இல்லை. எப்படி பண்ணாலும் அது வந்து தனியாக தெரியுது. இல்லை அந்த உயர்ந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதோட பக்கத்தில் போய் நிற்கிது. பட் இது நம்ம பண்ணுறது வந்து அது இல்லை. அதை சொல்லலை, நம்ம வேற ஒன்று சொல்கிறோம். அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் டக்குன்னு எனக்கு வந்து இதை உடைச்சா என்ன, இந்த கேரக்டர் உடைச்சா என்ன அப்படின்னு தோணுச்சு. அந்த அந்த ஸ்பீச் பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த ஸ்பீச் பேட்டர்னை அது உள்ள கொண்டு வந்தோன்னா கரெக்டாக செட் ஆச்சு. அது வந்து மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, அது கரெக்டாக அது. ஏன்னா அவன் லீடு இல்லை, கதை அவன் இல்லை, வேற ஒரு கதை, வேற ஒரு கலன், அதில் செட் ஆகும்போது அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதையும் ஒருத்தன் யோசிக்கணும். கண்டிப்பாக யோசிக்கணும். அது வெறும் இயக்குனர்னு நீங்கள் தட்டி கழிச்சிட்டு போக முடியாது. ஒரு நடிகனோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது. ஏன்னா உங்களுக்கு தியேட்டருக்கு சொல்லிக் கொடுக்கும். தியேட்டரில் நீங்கள் ஒரு 10 பேர் நின்று நடிக்கும்போது என் கை இவ்வளோ தான் போகணும்னா இவ்வளோ தான் போகணும். தியேட்டர் தானே அப்படின்னு இடிச்சிங்கன்னா 10 பேர் நீங்கள் இடிப்பீங்க. 10 பேர் இடிக்கிறது ஒரு ஜோக்காக சொன்னாலும் அந்த 10 பேரோட ஸ்பேஸ் நீங்கள் எடுத்துருவீங்க.